ஆனால் தலைப்பு ஒன்று தான், புதுப்பிக்கும் ஆவியானவர். இப்போ 2-3 வாரங்களாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவருக்காய் காத்திருத்தல், ஆவியானவருடைய செயல்பாடுகள், புதுப்பிக்கும் ஆவியானவர், இந்த தலைப்புகளிலே தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டே வருகிறோம் இல்லையா? சரி, அப்போ தென்னிந்திய திருச்சபையிலே, நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலே எதற்காக இந்த தலைப்புகள் என்றால், நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் வேதாகமத்தையும் மிக தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். யோவானுடைய நற்செய்தி நூலில் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அண்டர்ஸ்டாண்டிங், இயேசு கிறிஸ்துவையும் தெய்வத்தையும் அறிந்து கொள்வது, அதுதான் நித்திய ஜீவன், தி எட்டர்னல் லைஃப். அவரை அறிந்து கொள்ளும் அறிவு அப்படின்னா, ஆண்டவரை நாம் எங்கே போய் அறிந்து கொள்வது? ஆண்டவரையும் அவரை அனுப்பின தேவாதி தேவனையும் நாம் எங்கே போய் அறிந்து கொள்வது? வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அந்த வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ வசனம்தான் இயேசு, இயேசு தான் வசனம். ஆகவே தான் பக்தர்கள் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 2 கடிதம் எழுதுகிறாரு. அதில் ஒரு கடிதத்தில் அவர் எழுதுகிறாரு, மகனே தீமோத்தேயு, மாரிக்காலம் வருவதற்கு முன்பு நீ என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. நீ வரும்போது கார்ப்பு என்கிற உபதேசியார் வீட்டில் நான் விட்டு வந்த மேல் அங்கி, என்னுடைய போர்வை பெட்ஷீட்டு, அந்த மேல் அங்கியையும் தோல் சுருளையும் மறக்காமல் எடுத்துட்டு வா, நான் படிக்கணும். வயதான காலம். இப்போ பவுலுக்கு வயதான காலத்தில் குளிர் தாங்கலை, ஒரு ட்ரெஸ் தான். அந்த காலத்தில் ஒன்றுக்கும் அடுத்த மாற்று வஸ்திரம் இருந்ததுன்னா அவங்க பணக்காரங்கன்னு அர்த்தம். பைபிள் காலங்களில் ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். அதனால தான் யோவான் சொன்னார், 2 அங்கிகளை உடையவன் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடுத்துருங்கன்னு. இருக்கவங்களுக்கு கொடுக்கூடாது, இருக்கவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ 2 ட்ரெஸ்ஸே அதிகம் அப்படின்ற அந்த காலத்து வழக்கம். நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான், சுகமானான். திரும்ப எலிசாட்டை வந்து நாகமான் என்ன செய்கிறாரு, 10 மாத்து வஸ்திரம் கொண்டு வந்தாராம். அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. இன்னைக்கு தங்கம் வெள்ளி கொடுக்குற மாதிரி 10 மாத்து வஸ்திரம் கொடுத்தார். ஆனால் வேண்டான்ட்டார் எலிசா. அப்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது தான் தெய்வத்தை அறிந்து கொள்வது. அப்போ பவுலடியார் வயதான காலத்தில் ஒரே ட்ரெஸ்ஸு, மாரிக்காலம்னா உங்களுக்கு தெரியும், குளிர்காலம். குளிர்காலத்துக்கு முன்னால் வா, என்னுடைய மேல் அங்கியை எடுத்துட்டு வா, நான் போத்திக்கிடணும், குளிர் தாங்கலை, வயசாயிட்டு. அப்போ என்னுடைய தோல் சுருளையும் எடுத்துட்டு வா. பெண்டாடெக்ஸ் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள், அந்த தோல் சுருளை எடுத்துட்டு வா, நான் படிக்கணும். என்ன பவுலையா, 3 கண்டத்தில் திருச்சபைகளை ஸ்தாபித்த நீங்கள், திருச்சபைகளுக்கு எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், இன்னுமா நீங்கள் பைபிள் வாசிக்கணும்? இல்லைப்பா, பைபிள் வாசிக்கணும், கடைசி வரை வாசித்து கொண்டே இருக்கணும்னா இந்த வேதத்தை நாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாய் துலாம்பரமாய் நாம் அறிந்து கொண்டால்தான் தெய்வம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். தெய்வம் யார் என்று நான் அறிந்து கொண்டால்தான் நான் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நான் பரலோகத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே நான் செல்ல முடியும். இப்போ வாசிங்க யோவான் 17:3 மறுபடி வாசிங்க. ஒன்றான உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை நாம் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும்.
வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், பல முறை வாசிக்கிறோம். ஆனால் பல இடங்கள், பல வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கிறது, தெரியாமல் குழப்பமாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு தவறாக இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை நான் எப்படி சரியாக அறிந்து கொள்ள முடியும்? ஒருவேளை ஒரு வேதாகம கல்லூரியிலே சென்று நான் படித்தால் சரியாக அறிந்து கொள்ள முடியுமா? அல்லது ஹீப்ரு மொழியை, கிரேக்க மொழியை நான் கற்றுக்கொண்டால்தான், மூல மொழிகளை கற்றுக்கொண்டால்தான் வேதத்தை நான் அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை இல்லை. வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். யார்? இந்த வேதத்தை எழுதினது யாரோ அவர்கள் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். சரியா? ஒரு கார் இருக்கிறது, ஒரு பைக் இருக்கிறது, அது எத்தனையோ மெக்கானிக் ஒர்க் ஷாப் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது மெக்கானிக் ஒர்க் ஷாப்கிட்ட போகிறோம். அப்புறம் இப்படி வாலிபர்கள் சொல்லுவாங்க, அந்த ஒர்க் ஷாப்புக்கு போ. ஏன்? இந்த பைக்கை கரெக்டாக பார்க்கணுன்னா அவனுக்கு தான் நல்லா தெரியும். ஏன் அவனுக்கு நல்லா தெரியும்? அவர் தாயா அந்த ஒர்க் ஷாப்பில் அந்த ஆரம்பத்தில் வேலை பார்த்தவர். அல்லது அந்த அந்த பைக்கை உருவாக்கினவர், அந்த காரை உருவாக்கின அந்த கம்பெனி, அந்த ஓனர், அவருக்கு அந்த காரில் உள்ள எல்லா பார்ட்ஸும் தெரியும். அவரால் சரியாய் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ வேதத்தை எழுதினது யார்? ஆவியானவர் எழுதினார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே நமக்கு எழுதி கொடுத்தார். அப்போ இந்த வேதத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டுமானால் நமக்கு யார் நமக்கு இதை கற்றுத்தர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இதை கற்றுத்தர முடியும். ஏன்னால் அவரைத்தான் இன்றைக்கு நமக்கு தியானிக்க வேண்டிய வசனம் என்ன? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் நிருபம் எழுதும் பொழுது அவர் இவ்விதமாய் எழுதுகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது மெய்யாய் இருக்கிறது, சத்தியமாய் இருக்கிறது. அது போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்றும் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தூய ஆவியானவருடைய அருங்கொடைகள், தூய ஆவியானவருடைய நிறைவு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் நம்மை தகுதிப்படுத்த, ஆயத்தப்படுத்த, நம்மை இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மை புதுப்பிக்கும்படியாய் உள்ளே வருகிறார். பழைய காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி உங்களையும் என்னையும் ஒரு புதிய மனுஷனாய் அவர் சிருஷ்டிக்கிறார். தமஸ்குவின் நேர் தெருவிலே சவுல் என்கிற வாலிபன் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ திருச்சபைகளையும் எதிர்க்கும்படியாய், சபையை குலைத்து போடும்படியாய், திருச்சபையாரை ஜெயிலில் அடைக்கும்படியாய் உத்தரவுகளை வாங்கி கொண்டு வேகமாய் வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வரும்பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசிக்கிறது. கீழே உருண்டு விழுகிறான். கண்கள் போயிற்று, நடுங்கி திகைக்கிறான். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். அவன் வாழ்க்கை முழுவதுமாய் இப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது. இதுவரை கிறிஸ்தவத்தை எதிர்த்தவன், வேதத்தை எதிர்த்தவன், கிறிஸ்தவர்களை ஜெயிலில் கொண்டு போட்டவன், கிறிஸ்தவ சபைகளை உடைத்தவன், தான் எதை அழிக்க விரும்பினானோ அதையே கையில் எடுத்து அதை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராய் சவுல் பவுலாய் மாறுகிறார். திருச்சபை மக்களே, ஆவியானவர் உங்களையும் என்னையும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆவியானவர் வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. வாசிக்கலாமா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 சாமுவேல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனிதனாவாய். சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சவுல், மாடு காணாம போயிட்டு வந்திருக்கிறியா? நீ மாட்டுக்காய் கவலைப்படுகிறாய், கடவுள் உனக்காய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாய் ஆண்டவரை மாற்ற விரும்புகிறார் சவுல், நீ திரும்பி போ. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் வந்து அமருவார். விட்டுருங்க பிள்ளைகளை விட்டுருங்க.
அவார்டில் பேச. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் வந்து அமரும் பொழுது நீ வேறு மனிதனாய் மாறுவாய். எப்போது இருக்கிற மனிதனாய் அல்ல. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய பேச்சு, பழைய சிந்தனை இல்லை இல்லை. புது மனிதனாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றி. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் என்று முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை புதிதாய் மாற்றப்படுகிறது. புதுப்பிக்கும் ஆவியானவர். ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது எப்படி வந்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது ஒரு புதிய மாற்றத்தோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய மாற்றம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் போகணும். அதைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்கணும். இங்கே தீத்துவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில். தீத்துவின் புஸ்தகம் 3:5 எடுத்து வாசிக்கலாமா? நாம செய்த நீதியின் கிரியையின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தாரே. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எப்படி மாற்றாரா? புதிதாய் மாற்றுகிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் ஈஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ மார்க்கமோ கிடையாது. அது நம்முடைய வாழ்வின் அனுபவம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றம் அடைந்திருக்கீங்களா பிரதர்? பழைய பாவம் ஒழிஞ்சி புதிய மனிதனாய் மாறிட்டீங்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொன்னார் பாருங்க. அதை போல நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்னும் பழைய அதே வைராக்கியம், இன்னும் பழைய கோபம், இன்னும் பரம்பரை சண்டைகள், சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, வாக்கியா வரப்பு, இப்போ இடத்தகராறு, கோர்ட்டில் போய் கேஸை போட்டுக்கிட்டு 2 பக்கமும் லட்சமாக செலவழித்து கொண்டு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். 1986வது வருடம் நான் அரசாங்கத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக பணி அமர்த்தப்பட்டேன் இலவசமாய். அதன் பிறகு 12 ஆண்டுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை செய்துவிட்டு 1998வது வருடம் நான் மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர்றேன். அப்போ தென்காசி மாவட்டம் கிடையாது. தென்காசி மாவட்டத்தை செங்கோட்டை பார்டரில் புளியரை, அந்த புளியரை ஸ்கூலில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அங்கே வந்தேன். நான் ஜாயின் பண்ண அன்னைக்கு ஹெச்எம்இ கூப்பிட்டார். உங்களுக்கு இதான் டைம் டேபிள், இந்த கிளாஸுக்கு நீங்கள் போகணும். இன்றைக்கி ஒரு சார் வரல, லீவ் போட்டிருக்காரு, அந்த கிளாஸையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். புதுசு எனக்கு. யார் எல்லா ஆசிரியருடைய முகமே எனக்கு இன்னும் தெரியாது. ஒரு வாரம் போச்சுது. அன்றைக்கி லீவ் போட்ட சார் மறுபடியும் வந்துட்டார். திரும்பியும் 1 வாரம் 2 வாரம் கழித்து சொன்னார், நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, என் கிளாஸை நீங்கள் பார்த்துக்குங்கன்னார் மறுபடியும். ஆமாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் லீவ் போட்டிங்களே, அப்போ எங்கே போயிருந்தீங்கன்னு? அப்பவும் கோர்ட்டுக்கு தான் போயிருந்தேன். வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கிறான், கட்டாயம் போக வேண்டியிருக்கு அப்படின்னார். சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 1 மாதம் ஆச்சு. என்னுடைய பழக்கம் என்னென்னா, புதிதாக ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ அல்லது புதிதாக என்னோடு பணியாற்றுகிற எந்த ஆசிரியர்கள், எந்த ஜாதி, எந்த மதம், யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வேதத்தில் நான் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆகவே இந்த சார் முகம் தெரியாத சார் தான் ஜெபம் பண்ணேன். 1 மாதம் 2 மாதம் கழித்து என்னோடு கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பித்தார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனை சார், கோர்ட்டுக்கே போயிட்டுருக்கீங்களே அப்படின்னோடனே அவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. நான் விட மாட்டேன், என்னை யாரோ நினச்சி சண்டை போடுறார். அவருக்கு ஒரு சித்தப்பா மகனுக்கு ஒரு பிரச்சனை புளியறையில். அங்கே அப்புறம் விவசாயம், பெரிய ஒரு வயல், இவருக்கு ஒரு வயல் இருக்குது, அவருக்கு ஒரு வயல் இருக்குது, மத்தியில் ஒரு வரப்பு இருக்குது, அந்த வரப்பில் ஒரு உடமரம் இருக்குது. இந்த உடமரம் யாருக்கு சொந்தங்கிறதுல 2 பேருக்கும் சண்டை. அண்ணன் சொல்கிறாரு, என் கூட இருக்க வாத்தியார் சொல்கிறாரு, உடமரம் எனக்கு தான், அது வரப்பிலே பாதிக்கு இங்கே வருது அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, இல்லை உடமரம் எனக்கு தான், பத்திரத்தில் காமிச்சிருக்குங்கார் அவர்.
2 பேரும் 2 வக்கீலை பிடிச்சி கோர்ட்டில் போட்டிருக்காங்க, செங்கோட்டை கோர்ட்டில். இந்த வக்கீல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட இது வரைக்கும் வாங்கிட்டான். வருஷக்கணக்காக நடக்கு சிவில் கேஸு. இவன் ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டான், இவன் ஒரு 1.25 லட்சம் வாங்கிட்டான். இந்த 2 பேர்கிட்ட இருந்தோம் வாங்கிட்டான். கேஸு முடிய மாட்டேக்கு போயிட்டு நான் கேட்டேன், இந்த உடமரத்தை வெட்டி விற்றா எவ்வளோ வரும் அப்படின்னு. என்ன ஒரு 2000 ரூபா வரும் அப்படின்னார். முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை வெட்டுங்க. வெட்டி அதை கடையில் கொண்டு விறகுக்கு தான் ஆகும். உடமரம் என்ன உத்தரமாக செய்ய முடியும்? விறகுக்கு தான் ஆகும். வெட்டி போட்டு அந்த 2000 ரூபா வரும்ல, அந்த 2000 ரூபா ஆளுக்கு 1000 ரூபா எடுத்துகிட்டு ஒதுங்குங்க. அவன் ஒரு 1.25 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். இந்த வக்கீல் ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் இந்த பிரச்சனை இவ்வளவு அவர் யோசிச்சார். ஆமாம்ல, அப்படி பண்ணியிருக்கலாமோ, என் மகா கல்யாணத்துக்கு வச்ச ரூபாயெல்லாம் செலவழிச்சிட்டேனையா அப்படின்னார். 2 பேரையும் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் பஞ்சாயத்து பண்ணோம். 1000 ரூபா கையில் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு அலையிலே சொல்லுவோம், சிம்பிளான காரியம். அதுக்கு அவ்வளோ தான். பழைய மனிதன், நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். நான் பழைய மனிதனாக இருந்தேன், இப்போ ஆண்டவர் எனக்குள்ளே வந்து விட்டார். இனி எங்கள் சபையிலே சண்டை இருக்காது. எலெக்ஷன் வரும் ஆனால் சண்டை வராது. ஏன்? நாங்கள் தான் விட்டு கொடுத்துருவோமே. ஏப்பா 4 வருஷம் நீ இருந்தா 4 வருஷம் நீ இருப்பா, முடிஞ்சு போச்சு. எதை சாதிக்க போகிறோம்? என்னத்தை கொண்டு போக போகிறோம்? அவ்வளோ பெரிய மகா அலெக்சாண்டர் சொன்னான், சவப்பெட்டியில் என் 2 கையும் வெளியில் வச்சு நீங்கள் கொண்டு போங்க. மகா அலெக்சாண்டர், உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் ஒன்றுமில்லாமல் வந்தான், ஒன்றுமில்லாமல் போகிறான். அவ்வளோதாங்க வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. அதற்கு நம்மை சரி செய்கிறவர் ஆவியானவர் ஒருவர் தான். அவரை அல்லாமல் நம்மால் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே தான் சவுலை பார்த்து சாமுவேல் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வருவார், நீ வேறு மனிதனாய் மாறுவாய். தீர்த்துவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியானவரின் புதிதாக்குதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். சரி, இந்த புதுப்பிக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை அவர் புதுப்பிக்கிறார். நம்பர் 1 வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரினியூ யுவர் மைண்ட்ஸ். உங்களுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து இயற்கையாகவே நாம் எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இயல்பாகவே நாம் எல்லாருமே வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனோம். நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இயற்கையாகவே நீங்களும் நானும் கோபாக்கினையின் பிள்ளைகள். யார் மேலே கோபாக்கினை வரும் தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேலே தேவ கோபாக்கினை வரும். இயல்பாகவே நம்ம ரத்தம் கீழ்ப்படியாது. குழந்தை பிறந்துருச்சுங்க, குட்டி பிள்ளை தான், 6 மாதம் ஆகுது. சரி, தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 மாதம் தாண்டிட்டான், இனி செர்லாக் கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆப்பிளை அவிச்சு கொடுக்கலாம். 8 மாதம் ஆகிட்டு வேறு திட ஆகாரம் கொடுங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆப்பிளை அவிச்சு அதை நல்லா இது பண்ணி மையாக்கி அப்படியே குழந்தைய கொடுப்போம். எந்த குழந்தையாது அம்மா பசிக்குது தான் வாங்கி சாப்பிடுது? எந்த குழந்தையும் பாருங்கள், மாட்டேன் போ அப்படிங்க, தலையை சிலுப்புது, சொன்ன பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு வயதில் அழகா அப்பா அரிசியை நல்லா வேக வச்சு பருப்பு போட்டு நெய் போட்டு அவ்வளவு அழகான ஒரு சாதம், புருஷமாரு கூட கிடையாது, குழந்தைக்கு கொடுப்பாங்க அம்மா. அழகா செய்து அப்படி இடுப்பில் பிள்ளையை வச்சுட்டு வாயில் காட்டு, நான் போதும் மாட்டேன் போன்னு பல்ல கடிச்சுக்கிடுவான். அம்மாமார் பார்ப்பாங்க, சாப்பாடு கொடுக்கணுமே, தொடையில் ஒரு நுள் வச்சிருவோம்.
வச்ச உடனே இது ஆன்னு வாயை திறக்கும். உடனே என்ன செய்வாங்க? பருப்பு சாதத்தை வாயில் போடும். நம்ம பையன் எப்படி பையன் வாய் நிறைய பருப்பு சாப்பிட்டு நம்ம மேலேயே துப்பிடுவோம். கீழ்ப்படுகிற குணம் ரத்தத்திலே இல்லைங்க, அதான் ஜென்ம பாவம்னு சொல்கிறோம். நம்ம ரத்தத்திலே தாயினால தான் தாவீது சொல்கிறாரு, நான் பாவத்திலே கற்பம் தரித்தேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், என்னுடைய ரத்தமே பாவ ரத்தம். ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆதி பெற்றோருடைய ரத்தம் வழி வழியாய் மரபாய் அது உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. இரத்தத்திலே கீழ்ப்படிதல் இல்லை. வளர்ந்து வர்றான், சரியா கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். சின்ன வயதில் அப்பா அடிப்பாருன்னு பயப்படுறான், அதனால கீழ்ப்படிகிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறான். பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்குறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கும். அப்பா அம்மா நம்மளை கொண்டு ஸ்கூல் டிடிடிஎஸ் ஸ்கூல் தான் இருக்கும் கிராமத்தில். டிடிடிஎஸ் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து வாத்தியார பையனை சேர்த்துருக்கேன், கண்ணை 2 வச்சுட்டு தோலை உரிச்சிருப்பாங்க. நான் ரொம்ப நாளாக யோசிப்பேன், ஏன்ட்டே சொல்லியிருக்காங்க, கண்ணை 2 வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்ச பிறகு கண்ணு 2 இருந்ததுக்கு. சரி, எப்படியோ ஒரு வழக்கம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பெற்றோர் வர்றாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அல்லது மிஞ்சினா 2 குழந்தை. 2 குழந்தை இருந்தாலும் பெரிய குடும்பங்கிறா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 14 பேர். ஆமாம், பெரிய குடும்பம். 9 பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு, அக்காமார் தங்கைமார். நாங்கள் 5 ஆம்பளை பையங்க. எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். அப்போ வாத்தியார் தான் கண்டிக்கணும். இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை ஒன்று. அதே அப்பா இப்போ கொண்டாந்து சேர்க்குறாரு, வாத்தியார பிள்ளையை சேர்த்துருக்கேன், ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை மாதிரி பெற்று வச்சுருக்கேன், தொற்றாத, தொட்ட அருவாளோடு வருவேங்கிறான். அப்படியே உள்டாயிட்டு பார்த்தீங்களா, ஒழுக்கம் போயிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பு இல்லை, வீட்டில் ஒரு பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லி அதுக்கும் கண்டிப்பு இல்லை. ஆக கண்டிப்பே ஏற்கனவே இவன் கீழ்ப்படியாத ரத்தம் உள்ளவன், இவனுக்கு இந்த கண்டிப்பும் இல்லைன்னு ஒன்று தருதலையாக போயிட்டுருக்கு. இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்தை பார்த்தா யாரும் யார் பேச்சையும் கேட்கறதில்ல, யாரும் யார் பேச்சையும் கேட்கறதில்ல. சரி, அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கீழ்ப்படிதல் இருந்துச்சு, கண்டிப்பு இருந்துச்சு, சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டே சட்டம் போட்டாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது, போச்சு. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே வர்றோம். சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஆயர்கள் மந்தை நம்ம ஆயன் ஆட்டை நடத்தினார். மந்தையை மேய்க்கிறது யார் வேலை? ஆயனுடைய வேலை. இப்போ என்ன நடக்கு? மந்தையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆயரை வழி நடத்துது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடுகளை ஆயன் வழி நடத்தணும். ஆயனுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல போனால் டேஞ்சர் இருக்கும், இந்த மரத்து இலையை டிசம்பர் மாதம் வந்தால் இந்த வேப்பலையை தான் கொடுக்கணும், இந்த வில்வ இலையை கொடுக்கக்கூடாது, வில்வ இலை குளிர்ச்சி, வேப்ப இலை ஹீட்டு. அப்போ ஆடுகளுக்கு டிசம்பர் மாதம் வந்தோன்னா வேப்ப இலையை பறித்து போடு அப்படின்னு ஆயனுக்கு தெரியும். ஆடுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆயனை பார்த்து, எப்போதும் வேப்ப இலையை குடிக்கப்பா, கசப்பாக இருக்குது, நீ என்ன செய்ய, கொஞ்சம் வாழை இலையை பறிச்சுட்டு வா அப்படின்னு இந்த ஆடுகள் கட்டளை கொடுத்துச்சுன்னு வச்சுடுங்க. என்ன ஆகும் பாருங்க, மந்தையும் கெட்டுப்போம், ஆயனும் கெட்டு போயிடுவோம். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை? சரி, அப்போது ஆண்டவருடைய வேத வசனத்தை நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாக வேண்டும். மறுரூபம். நம்முடைய மனது டோட்டலாக சேஞ்ச் ஆகணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த தூய ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில், புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் நீங்கள் வாஞ்சையோடு தெய்வத்தை நோக்கி, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அடுத்த வினாடி ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது முதலாவது ஆண்டவர் எதை புதுப்பிக்கிறாரா? நம்முடைய மனதை புதுப்பிக்கிறார். நம்முடைய மனது புதிதாய் மாறுகிறது. மனசுனா என்ன? நம்முடைய ஆத்துமா, சிந்தனை மண்டலம்.
மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆக மனது, ஆத்துமா, சிந்தனை மண்டலம், நம்முடைய சிந்தனை கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அவனும் அப்படியே இருக்கிறான். நீதிமொழியில் சொல்றார், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, மனுஷன் அப்படியே இருக்கிறான். ஒரு மனிதனுடைய கேரக்டர் அண்ட் கான்டக்ட், ஒரு மனிதனுடைய சுபாவம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆவியானவருடைய நிறைவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதை புதிதாக்குகிற ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய மனசு புதிதாய் மாறாது, புதிதாய் மாறாது. தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியானவருடைய நிறைவுன்னொடனே இந்த துள்ளி குதிக்கிறாங்களே, கத்துறாங்களே, அதுவல்ல. ஆவியானவர் என்றால் யார்? அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது தெய்வ அன்பு, தெய்வீக அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. எது தேவ அன்பு? சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, தன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிற அன்பு, அந்த தெய்வீக அன்பு. அதைத்தான் ஆவியானவர் சொல்ற. ஆவியானவர் அப்படி ஓன்னு கத்துறது, மைக்க போட்டு அந்நிய பாஷையில் கத்துறது, துள்ளி குதிக்கிறது, பக்கத்தில் உள்ள இடித்து தள்ளுறது, அதுவல்ல, அதுவல்ல. யாருடைய உள்ளத்திலே தேவ அன்பு பொங்கி வழிகிறதோ, அன்னை தெரசாவை எடுத்துக்கிடுங்க. அயல் நாட்டிலே பிறந்தவங்க ஆவியானவருடைய வல்லமையை பெற்றார்கள். தேவ அன்பு அவர்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்ட பொழுது இந்தியாவின் மேலே கரிசனை கொண்டார்கள். கல்கத்தா மாநகருக்கு வந்தார்கள். ரோட்டில் தொழுநோயாளிகள் ஏராளமாய் பிச்சைக்காரர்கள் கிடந்தார்கள். அந்த நோயாளிகளை எடுத்து தன்னுடைய கோமில் கொண்டு போய் புழு அரிக்கிற அந்த கைகளிலே விரல்களிலே இருக்கிற அந்த காயங்களை கழுவினார்கள், மருந்து போட்டார்கள், அவர்களை பராமரித்தார்கள். அவர்கள் மரித்த பொழுது அந்த தொழுநோயாளி எந்த மதத்தை சேர்ந்தவனோ அந்த முறைப்படி அடக்கம் பண்ணினார்கள். இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள், கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் எக்கச்சக்கமான பேர் பெருகிவிட்டார்கள். தென்னிந்தியா வரைக்கும் வந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாருமே ஆண்டவரை எதிர்க்கிறவர்கள், கிறிஸ்தவத்தை நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்முடைய ஆலயம் கட்டுவதை எதிர்க்கிறவர்கள் கூட அன்னை தெரசாவை எதிர்க்க மாட்டார்கள். ஏன்னா தெய்வீக அன்புக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை அந்த அம்மா முழுமையாய் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? நம்முடைய அன்பு சகோதரரையே சிநேகிக்க முடியலையே, நம்ம சத்ருவை எங்கே போய் சிநேகிக்க போகிறோம்? ஒரு வாலிபர் மாநாட்டில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் இதை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சத்துருக்களையே சிநேகிக்கணும்னு சொன்னார். நம்ம சகோதரர்களையே சிநேகிக்க முடியல. கல்லூரியில் 3 ஆண்டு இளங்கலை பட்டம் படிக்கிறோம். இந்த 3 வருஷத்தில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை மாற்றிடுறோம். கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் 6 மாதம், அப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு இன்னொருத்தனோட ஃப்ரெண்ட் ஆகிடுறோம். அப்படி எத்தனை தடவை நம்ம டீம் மாற்றிருக்கோம். நம்ம சகோதரர்களையே சிநேகிக்க முடியலையே, சத்துருவை எப்போ சிநேகிக்க போகிறோன்னு கேட்டேன். அது முகாம், 3 நாள் முகாம். ஜான்ஸ் காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. எல்லாம் நல்லா படித்த தம்பிமார். இன்டர்வல் சாப்பிட்டு எல்லாம் லைனில் நின்று சாப்பாடு வாங்கின, நானும் பிரசங்கியார் நானும் லைனில் நின்று தான் சாப்பாடு வாங்கி அவங்களோட நின்று சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவன் வந்தான், ஒரு பையன் கிங்ஸ்லி, எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருந்த பையன். இப்போ வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மிஷினரியாக இருக்கிறார் கிங்ஸ்லி. வந்தாப்புல, அண்ணே நான் ஒரு கேள்வி கேட்கட்டா அப்படின்னு. கேளு தம்பி அப்படின்னு. சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொன்னீங்க. ஏசுநாதருக்கு ஒரே ஒரு சத்துரு தான், சாத்தான். அவர் ஏன் அவர் சத்ருவை சிநேகிக்கலை? என்ன பிரசங்கம் பண்ணுறீங்கண்ணே? ஆமாம்ல, நான் யோசிச்சேன். கேள்வி சரிதான் இல்லை? ஆண்டவருக்கு ஒரே ஒரு சத்துரு தான்.
சாத்தான். அவரையா அவர் சிநேகிக்கலை. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி எனக்கு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, நான் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ளே உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டான். மத்தியானத்துக்கு மேலே செய்தி நேரம், நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ளே, ஆண்டவரே நான் என்ன பதில் சொல்ல. அவதான் ஆண்டவர் உள்ளத்தில், நம்ம படித்த வேதம் தான், அதுலேருந்து ஒரு வசனத்தை உள்ளே போட்டார். ஆண்டவருடைய சத்துரு சாத்தான். ஆனால் சாத்தான், சத்துருவாகிய சாத்தானுக்கும் உலக பிரகாரமாக இருக்கிற நம்முடைய சத்துருக்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவன் நியாயம் தீர்க்கப்பட்ட சத்துரு. இனி அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, இனி அவனுக்கு மனம் திருப்புதல் கிடையாது, இனி அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அவன் படைக்கப்பட்ட பொழுதே ஆவியிலே படைக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்து விழுந்துட்டா, நம்ம திருத்துறதுக்கு மாம்சம் நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு மாம்சம் கிடையாது. அதனால் அவன் நியாய தீர்க்கப்பட்ட சத்துருவாய் இந்த பூமியில் விழுந்துட்டான். இனி அவனுக்கு எரி நரகம் மட்டும்தான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. இந்த மாம்சமும் இரத்தமும் இருக்கும் வரை மனம் திரும்புவதற்கு சான்சஸ் உண்டு. நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை மனம் திரும்புவதற்கு, நமக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் போதுமானவராய், மன்னிக்கிறதற்கு தயபெருத்தவராய் இருக்கிறார். தேவ தூதர்களால் அப்படி முடியாது. அவர்களுக்கு மனம் திரும்புதல் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் அவருடைய சத்துருவை சிநேகிச்சும் பிரச்சனை ஒரு காரியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருக்கு எதிர்த்து வந்த எல்லாரையும் நேசித்தார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட, சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய், சிநேகிதனே என்று சொன்னார். அவர் உள்ளத்தில் கசப்பு இல்லை. காரணம், அவர் யோர்தான் ஆற்றிலே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அந்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது ஒரு தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அது நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கிறது, நம்முடைய சொந்தக்காரர்களை மன்னிக்கிறது. திருச்சபையில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கிய குறைவாய் காணப்பட்டால் அதையெல்லாம் சரி செய்கிறது. விளைவு ஏங்க 1 யோவான் 1:7 வாசிங்களேன். தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக தெரியும், வாசிங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறதா? சிலருக்கு சந்தேகம் வரலாம். பிரதர், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ். ஸோ பிறந்ததிலிருந்து நான் சர்ச்சுக்கு தான் வர்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து விட்டாரா? நான் ஒரு நாள் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஜெபிக்கலை, ஆனால் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றேன், ஒரு குட் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், யாருக்கு தீமை செய்கிறதில்லை, கெட்ட பழக்கம் எதுவும் எனக்கு கிடையாது, ஓரளவு என் மனசுக்கு நான் நல்லா தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என் பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானது குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாவமர கழுவி சுத்திகரித்திருக்குமானால் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். சண்டை வராது, சண்டை போட மாட்டீங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்கு பெயர் தான் நீங்கள் இயேசுவோடு ஒளியிலே இருக்கிறீர்கள் என்று பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமானால் எல்லா மிருக ஜீவன்களைப் போல இந்த உலகத்தில் படைத்த அத்தனை சிருஷ்டிப்புகளும் அவரைத்தான் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கூட எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக மகிழ்ச்சியாய் நம்முடைய சிந்தனையெல்லாம் மாறிடும். கெட்ட சிந்தனை இனி வராது. நம்முடைய பார்வை சுத்தமாய் மாறிவிடும். நமக்கு அசுத்தமான எண்ணங்கள் வராது. இந்த உலகத்தில் வாழும்போதே பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு அருமையான வாழ்வை பரிசுத்தாவே நமக்கு தருகிறார்.